வெற்றி வெற்றி என்னாச்சு? அது விசாரிக்கலாம் மேடம். ஆனா அது சரியா இருக்குமான்னு தான் எனக்கு தெரியல. ஏன் ஏன் சரியா இருக்காது? மேடம் அது வந்து இப்ப 4-5 பேர் மேல டவுட் இருக்கு. அவனுங்களை கூப்பிட்டு துளசி கழுத்துல தாலி கட்டது நீங்களான்னு கேட்டேன்னு வைங்களேன், அவனுங்க ஆமா இல்லைன்னு சொல்றத தாண்டி எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடுவானுங்க. அப்புறம் எல்லாருக்கும் உங்க கழுத்துல ஒருத்தன் தாலி கட்டினது தெரிஞ்சிரும்ல. இது தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும்ல மேடம். அது இல்லாம இது உங்களுக்கும் அசிங்கம், உங்க குடும்பத்துக்கும் அசிங்கம். இதெல்லாம் தேவையான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃபே கேள்விக்குறியாயிடும் மேடம். அதனாலதான் மேடம் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் குழம்பி போயிருக்கேன் மேடம். ஆனா எனக்கு வேற வழி இல்லையே வெற்றி. அவனை கண்டுபிடிக்கலனா எனக்கு எப்பவுமே நிம்மதியா இருக்காது. அடுத்தது என்ன பண்றதுன்னு ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன் வெற்றி. ஒரு பக்கம் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள எப்ப கல்யாணம்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கும் பதில் சொல்ல முடியல என்னால. இங்க வீட்ல ஒரு மாதிரி பிரஷராவே இருக்கு. நான் ரொம்ப குழப்பமான மனநிலையில இருக்கேன். எனக்கு இந்த தாலியை கட்டினது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். இருந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம ஆயிடுச்சு. நான் என்ன செய்யறதுன்னே தெரியல வெற்றி. நீங்க கவலை விடுங்க. இந்த மேட்டரை ஐயா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். மேடம் நான் உங்களை கெஞ்சி ஐயோ கேட்டுக்கிறேன். வெற்றி ப்ளீஸ். எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. அவன் யாருன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். வெற்றி, எனக்கு உதவின்னு போய் நிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் முழுசா உங்களை தான் நம்புறேன். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மேடம் நான் இருக்கேன் மேடம். வரேன். வாங்கம்மா, என்ன பூ வேணும்? மல்லி, சாமந்தி, செவந்தி இருக்கு. என்ன பூ வேணும்? இங்க வாங்க வேணாம், வா போலாம். சரி வா. அக்கா, அக்கா வாங்கக்கா. அக்கா என்னக்கா இவ்வளவு லேட்டாவா வருவ? உடம்புலாம் பரவாயில்லையா? பரவாயில்லடா. என்னக்கா டல்லா இருக்க? வாங்கக்கா பூ வாங்கிட்டு போங்க. பூ வேணும். எவ்வளவுமா? அக்கா நீங்களும் வாங்கிக்கோங்க. வாங்குங்கக்கா. கம்மிதான்க்கா, 60 ரூபா தான். எத்தனை முழம் வேணும்? ஏய், இந்த கடையில எல்லாம் பூ வாங்க வேணாம், வாடி போலாம். அம்மா ஒரு நிமிஷம். ஏன் என் கடையில வாங்க கூடாது? இத்தனை நாள் இங்க தானே வாங்குனீங்க. இத்தனை நாள் நான் இங்கதான் வாங்கிட்டு இருந்தேன். இனிமே உன் கடையில வாங்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. ஏமா இப்படி சொல்றீங்க? நாங்க என்ன சொல்றது? ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. செச்ச, கண்டவன் கூட போயிட்டு கெட்டு போன பொண்ணுகிட்ட யாரு பூ வாங்குவாங்க? வாடி போலாம். ஏய் போறத பாரு. ஏய் கேசவா, பேபி என்ன ஃபோன் ரொம்ப நேரமா ரிங் போயிட்டே இருக்கு. நீ அட்டெண்ட் பண்ணி பேசவே மாட்டேங்கிற. என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா இருந்தா என்ன, எடுத்து பேசு. சரி.
ஹலோ சொல்லுங்க சார். என்னடா சொல்லுங்க. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டா? என்னடா சைலண்டா இருக்க? வட்டி பணம் எங்க? தந்துடுறேன் சார். தந்துடுறியா? எப்போ கொடுப்ப? இன்னைக்கு ஈவினிங்குள்ள பணம் வரலன்னு வையி, உன் கடைக்கு என் பசங்களை அனுப்பிடுவேன். என்ன உன் ஃபேமிலி பக்கத்தில் இருக்காங்களா? அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால சிரிச்ச மாதிரி பேசுறியா? ஆமாம். நீ மட்டும் பணம் கொடுக்காம இரு, உன் வீட்டுக்கே வந்து கலாட்டம் பண்ணுவேன். அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார், நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ச்சே. கேசவா, ஆ போன்ல யாரு? ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? இல்ல, நீ அப்படி பம்பி பம்பி பேசிட்டு இருந்தியே, அதான் கேட்டேன். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, காலேஜ் ஃப்ரெண்டு. கொஞ்சம் காசு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான், அதான். சரி, நீ இன்னும் கடைக்கு போலியா? இதோ கிளம்பணும். கிளம்பணுமா? டைம் என்னாச்சுன்னு பாத்தியா? 9 மணி மேல ஆகுது. எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் வீட்ல இருக்கேன். நீ இவ்ளோ லேட்டா கடைக்கு போனா எப்படி சொல்லு? பசங்களாம் வந்திருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நானும் கிளம்பிடுவேன். இருந்தாலும் நீ பாத்துக்கணும்ல. குளிச்சுட்டு கிளம்புறேன். சரி, சீக்கிரம் கிளம்பு. இவன் கடைக்கு போறானா இல்லையா? வியாபாரம் நடக்குதா இல்லையா? ஒன்னும் புரியலையே. கொஞ்ச நாளாவே இவன் ஒரு மாதிரியா இருக்கான். என்னன்னு பார்க்கணும். பூ வேணுமா? உனக்கா? வேண்டாம், நீ வேற கடையில வாங்கிக்கோ. ஏன்? எவ்வளவு வேணும்? எவ்வளோ? 500 ரூபாய்க்கா? எதுக்கு? இந்தா, இதுல மொத்தமா 500 ரூபாய்க்கு பூ இருக்கு. இது என்ன? உங்க தங்கச்சியா? எனக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு.
என்னாச்சுப்பா? என்னாச்சு? கடுப்பேத்தாத. ஏப்பா சிவராமா, கண்ணதாசன் என்னப்பா சொல்லியிருக்காரு? துன்பம் வரும் வேலையிலே சிரிங்கன்னு. அதுக்காக வடிவேலை கூட்டி வந்து பக்கத்துல வச்சுட்டா சிரிக்க முடியும்? நமக்கு நாமே காமெடி சொல்லி சிரிச்சுக்க வேண்டியதுதான். எனக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டியல்ல, விட்டுருவேனா? நான் பாத்துக்குவேன். நான் அன்னைக்கு சொன்ன அந்த 3 வேலை ரெடியா இருக்குப்பா. அதுல உனக்குன்னு ஒரு வேலை ஒர்க் அவுட் ஆகும். அதுல ஒண்ணு கேட்டரிங் வேலை. டெய்லி ஒரு 800 இருந்து 1000 1500 வரைக்கும் கிடைக்கும். கல்யாண சீசன் வேற. நல்லா யோசிச்சுக்க. என்ன சொல்ற? வேணாம்ப்பா, அங்க சொந்த பந்தங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. சரி, அதை விடு. சூப்பர் மார்க்கெட்ல ஒரு வேலை இருக்கு. ஆனா அங்கேயும் 4-5 பேரு தெரிஞ்சவங்க வரத்தான் செய்வாங்க. ஓகேவா? இனிமே நீ தான் முடிவெடுக்கணும். சரியா? மெக்கானிக் ஷாப் வச்சு கொடுத்தா கூட ஒரு பையன் பஞ்சர் ஓட்ட வருவான். என்னப்பா பண்றது? யாருமே பார்க்காத வேலை சிவராமனுக்கு ஒண்ணு வேணும்னா ஸ்பைடர்மேன் கெட்டப் போட்டு தாயா வேலை பார்க்கணும். சரி சரி, ஃபீல் பண்ணாத, விடு. உன்கிட்ட டிரைவிங் லைசென்ஸ் இருக்கா? இருக்கு. வண்டி ஓட்டுவியல்ல? ஓட்டு பாப்பா. உன் பிரச்சனை இதோட முடிஞ்சது. வா பாப்பா, பாத்துக்கலாம். வா. இந்த ஊரே என்ன தப்பா பேசுது. ஆனா நீ மட்டும் என்கிட்ட எப்பவும் ஒரே மாதிரி பழகுற. இவ்வளோ நல்லவனா இருக்கிற உன்கிட்ட இப்படி ஒரு கலங்கத்தை சுமந்துக்கிட்டு எப்படி என் காதலை சொல்லுவேன்? உன் கூட சேர்ந்து வாழுற தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் வாழுறதே வேஸ்ட். என்னக்கா? கடையை கொஞ்சம் பார்த்துக்க. சரிக்கா. நான் போறேன். போறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. பக்கத்துல.
எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இனி என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். என் அம்மாவும் என் கூட இருப்பாங்கன்னு நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஆனா எல்லாம் பாழா போச்சு. என்ன மன்னிச்சிரு முருகா. இந்த உலகத்துல வாழ்ற தகுதிய நான் இழந்துட்டேன். இந்த ஜென்மத்துல நாம ஒண்ணு சேர முடியாது. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட என் காதல சொன்னாலும் இந்த ஊர் என்ன அசிங்கமா பேசும். உன்னையும் சேர்த்து அசிங்கமா தான் பேசும். என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். நான் போறேன். நான் இந்த பூமியில வாழுற தகுதியவே இழந்துட்டேன். என்ன விடு முருகா, என்ன விடு. நான் சாக போறேன், விடு. என்னால எப்படி வாழ முடியும்? எனக்கு நடந்த அநியாயம் தான் உனக்கு தெரியுமே. என்ன இந்த ஊரே பார்த்து அசிங்கமா பேசுது. எல்லாரும் என்ன பார்த்து தப்பான பொண்ணுன்னு சொல்றாங்க. அவங்க பாக்குற பார்வை என்ன நெருப்பு மாதிரி சுடுது. என்னால தாங்க முடியல முருகா, தாங்க முடியல. நான் ஒரேடியா போய் சேர்ந்துறேன், என்ன விட்டு. கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொருத்தங்க கிட்டயும் போய் நான் நல்லவன்னு நிரூபிச்சிட்டு இருக்க முடியுமா? என்னை யார் நம்புவா? மேல உயிரையே வச்சிருக்கேன். ஆனா கடைசி வரைக்கும் அத சொல்ல விடாம பண்ணிட்டாங்க. ஐயோ முருகா, முருகா, முருகா நில்லு. நீ எதுக்கு சாகணும்?
விரும்புறியா முருகா? ரேவதி, ரேவதி. என்னம்மா என்னம்மா தனியா வந்துட்டீங்க? சொல்லியிருந்தா நானே வந்து கூட்டிட்டு வந்திருப்பேனே. பரவாயில்லடா. ரேவதி எங்கடா? ரேவதி அக்காவா? இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னும் வரல. இன்னும் வரலையா? ஆமாம்மா. அம்மா அக்கா வருதுமா. வந்துட்டாளா? என்னக்கா இப்ப வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வர? வாமா. எங்கம்மா எங்கம்மா போன இவ்வளோ நேரம்? என்னது? அக்கா கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போச்சா? ரேவதி, ரேவதி, ஏன்டி இப்படி பண்ண போன? எனக்காக தானே வாழ்றேன்னு சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டியா? சொல்லு ரேவதி, சொல்லுடி, சொல்லு. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி. என்னை விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டல? அம்மா, பூ வாங்க வர்றவங்க எல்லாம் அக்காவை தப்பா பேசுறாங்க. ஊரு ஜனம் 1000 பேசுவாங்கடா. அதுக்காக உசுறு விட்டுருவாளா? அவ என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போவாளா? சாவறதுதான் சரியா? சொல்லு. அப்படின்னா சொல்லு. எல்லாரும் சேர்ந்தே போவா ரேவதி. அம்மா, முருகன் என்ன சொல்றான்னு தெரியுமா? நீ சரின்னு சொன்னா அக்காவை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ரேவதி, ரேவதி, அக்காவுக்கும் சம்மதம் தான். நீங்க சரின்னு சொன்னா உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். முருகனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. முருகனை மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாதுன்னு நீங்களே சொல்லுவீங்கல்ல. கல்யாணம் பண்ணி வச்சா பத்திரமா பார்த்துப்பா. அக்காவுக்கும் சம்மதம் தான். அப்புறம் எதுக்குமா யோசிக்கிற? தம்பி, நீ இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு நீ நிறைய உதவி செஞ்சிருக்க. கடவுள் மாதிரி என் பொண்ணு உசுரை காப்பாத்திருக்க. உன்னை விட நல்ல பையனை என்னால தேட முடியாதுப்பா. இங்க பாருப்பா, எனக்கு பரிபூரண சம்மதம்.
என் பொண்ண உனக்கு கொடுக்கறேன். அப்புறம் என்ன, இன்னைக்கே நல்ல முகூர்த்தம் தான். இப்பயே தாலி கட்ட வச்சிடலாம். ஏய், நான் விளையாட்டுக்கு சொன்னப்பா. ஆ? ஆ. ஆ. சிவராமா, சிவராமா, நல்லா படிச்சாதான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்பா புரியுதா? நம்ம துளசிக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே தாத்தா வந்துட்டாரு. நம்ம முருகனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும்ப்பா. பாவம், எத்தனை நாளைக்கு தான் அவனும் ஒத்தையாவே இருப்பான். அவனுக்கும் ஒரு துணை வேணும்ல. என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வரல? ஏன் அப்பத்தா, வயசானா புத்தி வளரும்னு சொல்லுவாங்க. நீ என்ன இப்படி புத்தி இல்லாம பேசிட்டு இருக்க? ஏய், யாருக்குடா புத்தி இல்ல? என்னன்னா அப்பத்தா, இங்க மாசம் மாசம் கை நிறைய சம்பளம் வாங்குறவனுக்கு எவனும் பொண்ணு தர மாட்டேங்கிறான். இதுல தண்ட சோறு திங்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையா? ஆமா, என்னன்னு சொல்லி பொண்ணு கேட்பீங்க? இந்த மாதிரி இந்த வீட்டுல இத்தனை வருஷமா தண்ட சோறு தின்னுகிட்டு இருக்கான். அவன மாதிரியே உங்க பொண்ணுக்கும் நாங்க தண்ட சோறு போடுறோம், பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? என்னடா ரகு, என்னடா பேசுற?
இல்லப்பா, பாட்டி சொல்றது எப்படிப்பா சரியா வரும்? சரியா வரும். ஏன் சரியா வராது? நீ கல்யாணம் பண்ணும்போது என்ன லட்ச லட்சமா சம்பாரிச்சு வச்சுக்கிட்ட கல்யாணம் பண்ண? ஆ, கவிதாவை பொண்ணு பார்க்க போகும்போது நீ என்ன வேலையில இருந்த? உன் சம்பளம் எவ்வளோ? நல்லா கேளுங்க மாமா. முருகன்னு தண்டச்சோறு இல்ல, அவன் உழைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் தான் வாங்குற சம்பளம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பைசா செலவு இல்லாம உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். அவனை தப்பா பேசுறதுக்கு இந்த வீட்ல யாருக்கும் தகுதி இல்ல, புரியுதா? அத்தை, நீங்க கவலையே படாதீங்க. முருகன் இந்த வீட்டோட மூத்த புள்ள. அவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. நம்ம துளசியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆ. அப்பா, கதிரு, கதிரு, கதிர் எங்க போனா? கட்சி ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு. தம்பிக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் அவனை எங்கேயும் போக வேண்டான்னு சொல்லி வை. சரி, அவன் எங்க? வெற்றி எங்க? வெற்றி அதோ. வெற்றி, மா, இங்க வா. சொல்லுங்கம்மா. டேய், என்னடா நீ கல்யாண மாப்பிளடா, முகத்துல ஒரு சந்தோஷத்தையுமே காணமே. என்னம்மா அதுக்காக ஈன்னு இப்படி சிரிச்சிட்டே இருக்க முடியும்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. டேய் வெற்றி, இங்க பாரு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அத மறந்துடாத. நான் எதையும் மறக்கலமா, மறக்கவும் முடியாது. நீ எதை மறக்க முடியாதுன்னு சொல்ற? நான் சத்தியம் பண்ணத சொல்றேம்மா. மீனா, பத்திரிக்கை வேலையெல்லாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிக்கணும்னு ஃபோன் பண்ணி சொல்லுமா. நாளையில இருந்து பத்திரிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். சரிங்க. என் நிலைமையை எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. ஒரு வாரத்துல பந்தக்கால நட்டுடணும். 10 நாள்ல கல்யாணம். புரியுது. இங்க பாரு, கதிருக்கு ஃபோன் பண்ணி அவனை கட்சி ஆபீஸ்ல இருந்து நேரா பிரிண்டிங் பிரஸுக்கு போயிட சொல்லு. சரிங்க. மீனாட்சி, டேபிள்ல பேப்பர் பேனா இருக்கு, போய் எடுத்துட்டு வா. போ. வெற்றி, வா, எடுத்துட்டு வாமா. என்னம்மா? வாடா, உட்காரு. ஏமா என் உயிரை வாங்குறீங்க? அட வா அத்தை. உட்காரு. மீனாட்சி, கல்யாணத்துக்கு என்னெல்லாம் தேவை, யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் சொல்றேன். அது எல்லாமே கரெக்டா எழுதிக்க. அப்புறம் உனக்கு யாருக்காவது சொல்ல வேண்டி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து எழுதிக்கோ. சரிங்க. ஆமா, இப்பெல்லாம் கல்யாண வேலைய மொத்தமா நடத்தி கொடுக்கறதுக்கு கம்பெனி இருக்காமே. ஆமா அத்தை. அதுல ஒரு 4 கம்பெனி லிஸ்ட் எடுத்து வைக்க சொன்னேனே, அதை நீ எடுத்து வச்சியா? எடுத்து வச்சிருக்கேன் அத்தை. டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உனக்கு எதுவும் ஐடியா இல்லையா? டேய், எந்த மாதிரி செய்யணும்னு உன் விருப்பத்தையும் சொல்லுடா. மா, எனக்கு ஒரு உதவி செய்றியாமா? என்ன? இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்களா? எதுக்கு? எலெக்ஷன் வருதுமா. இந்த டைம்ல ஏகப்பட்ட வேலை இருக்குமா. நான் தான் இறங்கி நின்னு வேலை செய்யணும்.
தொகுதி முழுக்க என்னதான் தெரியும். நான் பிரச்சாரத்துக்கு போகலன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமா? டேய், எலெக்ஷன்ல உங்க அப்பா ஜெயிக்கணும்னு தான் இந்த கல்யாணத்துக்கே சரின்னு சொல்லிருக்காரு. அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கடா. நீ போய் தான் அப்பாவை ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. ஒழுங்கா போய் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பாரு போ. புரியுதா? புரியுது. போ. சரி, நான் சொல்றதை எழுது. டேய் முருகா, என்னடா இது? என்ன பண்ணிட்டு வந்திருக்க? என்னங்க, யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, என்ன? ஏண்டா, உனக்கு நாங்க கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டோம்னு நினைச்சிட்டியாடா? இல்ல, உனக்குன்னு யாருமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? முருகா, ஏண்டா இப்படி பண்ண? என்னால இத நம்பவே முடியலையடா. நம்ப முடியலன்னா அந்த அளவுக்கு நீங்க இவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அப்படிதானே? ஆனா எனக்கு தெரியும், இவன் நல்லவன் மாதிரி நடிச்சு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்து நிப்பான்னு. இன்னைக்கு பண்ணிட்டான். புள்ளன்னு விட்டு கொடுக்காம பேசுவீங்களே, இப்ப பாத்தீங்களா? உங்களை எல்லாம் ஒரு மண்ணுக்கு கூட மதிக்கலாம. அப்பா, என்னப்பா பேச்சே காணோம்? இப்போ கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, இப்போ உங்க முகத்திலேயே கரிய பூசிட்டான், பாத்தீங்கல்ல? இதான் இவனோட சுயரூபம். இப்போ அது இவனை பத்தி புரிஞ்சுக்கங்க. நீங்க வேணும்னா அவனை புள்ளையா நினைக்கலாம், ஆனா அவனுக்கு இந்த குடும்பம் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உங்க மேல அவனுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்திருந்தா இப்படி உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்று இருப்பானா? என்னடா இப்படி மாலையும் கழுத்துமா வந்து நின்னா இங்க எல்லாரும் உன்னை ஏத்துப்பாங்க நினைச்சியா? வாய்ப்பே இல்ல. எப்ப நீ எங்களை மீறி ஒருத்திய இழுத்துட்டு வந்து நிக்கிறியோ அப்பவே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுடா. ஏய், வெளியே போடா. வெளியே போடா. ரகு, கொஞ்சம் பொறுமையா இருடா. முருகன் கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டான்டா. நம்மள மீறி அவன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான்னா அதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்டா. முருகா, என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற? என்னமா காரணம் இருக்க போகுது இந்த பொறுக்கி பயலுக்கு? அவரு தப்பா பேசாதீங்க. ஓ, தாலி கட்டி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவனை சொன்னதும்
உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? சரி, அவன் தான் வந்தான். கொஞ்சம் கூட யோசிக்காம கழுத்தை நீட்டி இருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஆ